லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். எங்க வழக்கப்படி மாப்பிளைக்கு நாங்க Dress எடுத்து கொடுப்போம். மறுக்காதீங்க சம்பந்தி ப்ளீஸ். சரி, நீங்க பாத்துக்கிட்டே இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். சரி. போயிட்டாங்க. சீக்கிரமா நகையை மாத்தி வை. அவங்க வராங்க போல, சீக்கிரமா வை. எல்லாத்தையும் மாத்திட்டு தள்ளி நில்லுங்க. எல்லா நகையும் பாத்தீங்களா? பாத்துட்டேன் சம்பந்தி, பாத்துட்டேன். எல்லா நகையும் அருமையா இருக்கு. சூப்பரா இருக்கு சம்பந்தி. இந்தாங்க சம்பந்தி, கார்த்தியோட ட்ரெஸ். சரிங்க சம்பந்தி, இந்தாங்க நகையெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுங்க. அப்போ நாங்க கிளம்புறோம். சரி வாங்க. வரேன் சம்பந்தி. வரேன். ஆமா போயிடு. ஐயோ, இந்த நகையெல்லாம் வித்து பணமாக்கி ஆளுக்கு பாதியா பிரிச்சுக்கிட்டு ஊரை விட்டு ஓடிடலாம். ஐயா ஆமா ஆமா, நீ சொல்றபடிதான் செய்யணும். இல்லன்னா நாம மாட்டிக்குவோம். வா வா, சீக்கிரமா போயிடலாம். வா வா. சொல்லுங்க தம்பி, தீபா கிடைச்சிட்டாளா? நான் இங்க சாமி கிட்ட அவ சீக்கிரம் கிடைக்கணும்னு வேண்டிட்டு இருக்கேன். தீபா கிடைச்சிட்டாங்க. நீ நான் சாமி கிட்ட வேண்டினது வீண் போகல. இப்ப அவ எங்க இருக்கா? போன் அவகிட்ட கொடுங்களேன், நான் கொஞ்சம் அவகிட்ட பேசணும். இல்ல அண்ணி, தீபாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. உங்க ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. என்ன தம்பி சொல்றீங்க? என்ன தம்பி இவ்ளோ நடந்து போச்சா? தீபா இப்ப எப்படி இருக்கா? நல்லா இருக்கால? ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சு, நல்லா இருக்காங்க. அவங்க கிட்ட நான் பேசிட்டேன், கான்ஷியஸ் வந்துருச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. தீபா ரொம்ப நல்ல பொண்ணு, பாவம். ஏன் தான் அவளுக்கு இப்படி எல்லாம் நடக்குதுன்னே தெரியல. டாக்டர் என்ன சொல்றாங்க? டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம்னு சொல்றாங்களா? தெரியல நீ, அநேகமா இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். டாக்டர் 1 நாள் 2 நாள் இருக்கணும்னு சொன்னா கூட இருந்து பார்த்துட்டே வாங்க. நானும் அதான் நினைச்சேன். ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாலும் அவங்கள 1 நாள் ரெஸ்ட் எடுக்க வச்சு கூட்டு வரலான்னு இருக்கேன். அப்படியே செய்யுங்க தம்பி. தீபா கொஞ்சம் தேர்ன பிறகு இங்க கூட்டிட்டு வந்தா போதும், அதான் நல்லது. சரிங்க நீ, நான் அப்புறமா கால் பண்றேன். சரி. தலையில ஏதாவது பெயின் இருக்கா? ஆமா டாக்டர், லேசா பெயின் இருக்கு. பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் போடுறேன், சரியாயிடும். டாக்டர், தீபாக்கு இப்ப எப்படி இருக்கு? இன்னும் எவ்வளவு நாள் ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும்? இவங்களுக்கு மேஜரா எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க இன்னைக்கே வேணாலும் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போலாம், நோ ப்ராப்ளம். நான் எழுதி கொடுக்கிற மெடிசின்ஸ் மட்டும் 1 வாரத்துக்கு ஃபாலோ பண்ணா போதும். ஓகே டாக்டர். இந்தாங்க, இதுல எழுதி இருக்கிற மெடிசின்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ டாக்டர். நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிறேன் டாக்டர். நோ ப்ராப்ளம், டேக் கேர் கார்த்தி. ஓகே டாக்டர். தீபா, நம்ம இப்போயே டிஸ்சார்ஜ் ஆகி கிளம்பிடலாம். நான் போய் ஹாஸ்பிட்டல் பில்லாம் செட்டில் பண்ணிட்டு மெடிசின்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். அம்மா தாயே, தீபாவுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் இப்ப அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு நீதான் துணையா இருக்க. அவளுக்கு ஆபரேஷன் நடந்து இப்ப அவன் நல்லா இருக்கிறதா கார்த்திக் தம்பி போன் பண்ணாரு. அவ சீக்கிரமே பூரண குணமாகி வீட்டுக்கு வரணும் தாயே.
அவளுக்கு நீ கொடுத்த சோதனை எல்லாம் போதும். இனிமேலாவது அவ வாழ்க்கையில நடக்கிற எல்லாமே நல்லதாவே நடக்கணும். அதோட நான் கண்ட கனவையும் நீ நிறைவேற்றி வைக்கணும். கார்த்தியும் தீபாவும் புருஷன் பொண்டாட்டியா வாழ்க்கையில ஒண்ணு சேரணும். அதை மட்டும் நிறைவேற்றி கொடு போதும். அப்புறம் நான் உன்னை பெருசா எதுக்கும் தொந்தரவு பண்ண மாட்டேன். தீபா இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா அது கார்த்திக் தம்பிக்கு மட்டும் இல்ல, இந்த குடும்பத்துக்கே நல்லது. உன்னைதான் நம்பி இருக்கேன். எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுத்துரு தாயே. இந்தாங்க. தீபா சாப்பிடுங்க. சார், நான் உங்களுக்கு பாரமாயிட்டேன்ல? ஏங்க அப்படி சொல்றீங்க? இல்ல சார், என்னால தானே உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம். அதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பேசாம நான் பெங்களூருக்கு வராமலே இருந்திருந்தா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காதுல்ல. தீபா, முதல்ல இப்படி பேசுறது நிறுத்துறீங்களா? நீங்க படுற எல்லா கஷ்டத்துக்கும் நானும் தான் காரணம். எங்க கம்பெனியை காப்பாற்ற போய் தானே துரையோட உங்களுக்கு பிரச்சனையாச்சு. அதனால தானே துரை உங்களை பெங்களூர் வரைக்கும் துரத்திட்டு வந்தான். நீங்க உங்க வீட்டை விட்டு வெளியே வந்து என் வீட்டில் என் ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தீங்களே, அதெல்லாம் என்னால் தானே. இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தா நான் செய்யறதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. தீபா, நீங்க சாப்பிடுங்க. என்னை மன்னிச்சிருங்க சார். இப்ப நான் சொல்ல முடியாத சிக்கல்ல மாட்டிக்கிட்டு மன உளைச்சலோட இருக்கேன். உங்க கையால என் கழுத்துக்கு வந்த தாலிய என்னால கழட்ட முடியல. அது என் கழுத்திலேயே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். என் ஆசை தப்புன்னு நல்லா தெரியுது, ஆனாலும் என்னால கழட்ட முடியல. உங்களுக்கு மனைவியா உங்களோட வாழணும்னு ஆசையா இருக்கு சார். ஆனா பருவம் தப்பி வர்ற மழை மாதிரி காலம் கடந்து வந்திருக்கிற இந்த காதலும் எங்க கொண்டு போய் விடும்னே தெரியல. தீபா, என்ன சாப்பிடாம இதை யோசிச்சுட்டே இருக்கீங்க? அந்த துரையால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கலாம். அம்மா தான் கால் பண்றாங்க. சொல்லுங்கம்மா. என்னப்பா, மீட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல? அப்புறம் ஏன் இன்னும் வீட்டுக்கு வராம இருக்க? இல்லம்மா, இங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு நான் நாளைக்கு வந்துடுறேம்மா. ஃப்ரெண்டா? யாருப்பா? இங்க பெங்களூர்ல சுனில்னு ஒரு ஃப்ரெண்டுமா. அப்படியா? சரி, பார்த்துட்டு சீக்கிரமா வந்து சேருப்பா. கல்யாணம் வேற நெருங்கிட்டு இருக்குல்ல, நீ இனிமே இங்கதான் இருக்கணும். சரிங்கம்மா, நான் வந்துடுறேன். சரி. என்னங்க, போதுமா? போதும் சார்.
சரிங்க தீபா, நீங்க ரெஸ்ட் எடுங்க. எதுனா என்னை கூப்பிடுங்க. ம். ஆ, மறந்தே போயிட்டேன். இந்தாங்க, இது உங்க செயின் தானே? ம், இந்த செயின்னால தான் உங்களை என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சது. தீபா, இப்போ எப்படி இருக்கு? தலையில் பெயின் இருக்கா? எப்பவாச்சும் ஒரு தடவை லேசா பெயின் இருக்கு சார். மத்தபடி எந்த பிரச்சனையும் இல்லை. டாக்டர் கொடுத்துருக்கிற மெடிசின்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. அந்த பெயின்லாம் சரியாக போயிடும். ம். என்ன சார், கோயிலுக்கு போகணுமா? ஆமாம் தீபா, நான் மட்டும் போயிட்டு வரேன். நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க, இங்கே இருங்க. கடவுளே, தீபாவை திரும்ப என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அவங்க ஹெல்த் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தேறி வருது. அவங்க சீக்கிரமாக குணமாகணும். அவங்களுக்கு இனி எந்த ஆபத்தும் வராமல் சந்தோஷமாக இருக்கணும். இந்தாங்க, எடுத்துக்கங்க தீபா. என்ன சார், ஏதாவது வேண்டுதலா? ஆமாம் தீபா, நீங்கள் இன்னைக்கு சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டீங்களா? நான் எல்லா இடத்துலையும் தேடியும் உங்களை கண்டுபிடிக்க முடியல. அந்த துறையால் எதனா பிரச்சனை வந்திருக்குமோன்னு பயந்துட்டே இருந்தேன். அப்போது ஒரு கோயிலுக்கு போய் உங்களுக்காக வேண்டிக்கிட்டேன். இப்போ தான் நீங்கள் கிடச்சிட்டிங்களா? அதான் போய் சாமி கும்பிட்டு வரேன். போலாமா? ம், போலாம் சார். சார், என் மேல இவ்ளோ அன்போட அக்கறையோட இருக்கிற நீங்களே எனக்கு புருஷனா வந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். மீனாட்சி, மீனாட்சி, சொல்லுங்க அத்தை. மீனாட்சி, வீட்டை பாத்துக்கமா. நாங்க 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம். என்ன அத்தை, திடீர்னு கோயிலுக்கு கிளம்பிட்டீங்க? அது ஒண்ணும் இல்ல மீனாட்சி, கார்த்தி பெங்களூர்ல இருந்து வந்துட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவான். அவன் நல்லபடியா பூஜையை முடிச்சிட்டு வந்தா இங்க கோவில்ல விளக்கு போடுறதா வேண்டிக்கிட்டேன். அந்த வேண்டுதலை செய்யறதுக்காக தான் கோயிலுக்கு போறேன். அப்படியா அத்தை? சரி, போயிட்டு வாங்க அத்தை, நான் வீட்டை பாத்துக்கிறேன். அப்புறம் மீனாட்சி, கார்த்தி வந்தான்னா அவனுக்கு ஆர்த்தி எடுத்து தான் வீட்டுக்குள்ள அனுப்பணும். ம், அவன் நமக்கு பெரிய பிசினஸ் டீலை முடிச்சது மட்டும் இல்லாம கல்யாணத்துக்கான பூஜையையும் நல்லபடியா செஞ்சுட்டு வரான். அதனாலதான் ஆர்த்தி எடுக்க சொன்னேன். சரிங்க அத்தை, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க கோயிலுக்கு போய் நிம்மதியா வேண்டுதல் செஞ்சுட்டு வாங்க. ஐஷு, போலாமா? போலாம் அத்தை. சரிம்மா, போயிட்டு வரேன். சரிங்க அத்தை. இப்ப வீட்ல யாரும் இல்ல, ஆஷா மட்டும்தான் இருக்கா. அவளையும் வெளியே அனுப்பிட்டோம்னா கார்த்தி தீபா 2 பேரும் வரப்ப எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆஷா, ஆஷா, இங்க வரேங்கம்மா. என்னங்கம்மா? சமைக்க காய்கறி வாங்கணும். நீ போய் காய்கறி வாங்கிட்டு வந்துடுறியா? வாங்கிட்டு வரேம்மா.
இங்க பாரு ஆஷா, நல்ல ஃப்ரெஷ்ஷான காய்கறியா பொறுமையா பார்த்து வாங்கிட்டு வா. ஒன்னும் அவசரம் இல்ல. சரிங்கம்மா. சரி, ஓகே. போயிட்டு வா. சொல்லுங்க தம்பி. நானும் தீபா வந்துட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவோம். அப்படியே தம்பி? ஆமா நீ. நீங்க வீட்டுக்கு பின்பக்கமா வந்து தீபா கூட்டு போயிருங்க. அதுக்கு அவசியமே இல்ல. நீங்க வீட்டு முன்வாசல் வழியாவே வரலாம். அத்தையும் ஐஸ்வர்யாவும் இப்பதான் கோயிலுக்கு போனாங்க. நான் மட்டும்தான் வீட்டுல தனியா இருக்கேன். அதனால நீங்க சீக்கிரமா வாங்க. முன்வாசல் வழியாவே தீபாவை கூட்டிட்டு போலாம். சரிங்க நீ. சீக்கிரம் வந்துருங்க. நாங்க வந்துடுறோம். சரி தம்பி. வாங்க தீபா. வீட்டுல யாரும் இல்லையா? நம்ம இப்படியே போயிடலாம். ரெண்டு பேரும் கொஞ்சம் நில்லுங்க. அண்ணே, எதுக்கு அண்ணி இதெல்லாம்? அப்படி சொல்லாதீங்க தம்பி. தீபா ஆக்சிடென்ட் ஆகி உயிர் பொழைச்சு வந்திருக்கா. நீங்களும் மீட்டிங்க நல்லபடியா முடிச்சிட்டு வந்திருக்கீங்க. உங்க ரெண்டு பேருக்கும் தனித்தனியா ஆர்த்தி எடுக்கிறத விட ஒன்னா எடுத்தா நல்லா இருக்கும்ல, அதான். சரி, நீங்க ரெண்டு பேரும் ஜோடியா ஒன்னா நில்லுங்க. ஆர்த்தி எடுக்கணும். இப்போ உள்ள போங்க. உங்க ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்து கடவுள் ஆசீர்வாதம் பண்றாரு. அதான் மாலை வந்து கழுத்தில் விழுந்திருக்கு. தீபா, மாலையை கழட்டி எடுத்துட்டு போய் சாமி ரூம்ல வை. சரிங்கக்கா.
அக்கா சாமி விளக்கு ஏத்தாம இருக்கு. தெரியல தீபா, நான் உள்ள வரக்கூடாது, அதனால நீயே விளக்கேத்துற. சரிக்கா. கார்த்தி தம்பி, அண்ணே இங்க வாங்கல. என்ன நீ? நீங்களும் தீபா கூட சேர்ந்து சாமி கும்பிடுங்க தம்பி. ம்